2026 குரு பெயர்ச்சி 3ஆம் இடத்தில் இவங்களுக்கு விபரீத ராஜயோகம் வருது வினோத். விபரீத ராஜயோகம். அது என்ன விபரீதம்? விபரீதம் இல்லைங்க, விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குரு கெட்டவர். இவர் வந்து யூ ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கிர பகவான். அவர் வந்து பிரகஸ்பதி. அவர் உங்களுக்கு எப்பயுமே எனிமிட்டி தான். அவர் வந்து மறையும் பொழுது 3ஆம் இடத்திலே, அதாவது ரிஷபத்திற்கு 3ஆம் இடமாகப்பட்ட கடகத்தில் மறைகிறார். அப்போ மறையும் பொழுது என்ன ஆகும்னா, 8 3இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. அப்போ விபரீத ராஜயோகம் தங்கமா தருவார் குரு பகவான். தங்கம், டேக் இட், ஹவு மச் கோல்டு யூ வாண்ட். அப்படின்னா தங்கலான் படத்துக்கு அர்த்தம் இவங்க தான் நிறைய தங்கம் எடுக்க போகிறாங்க. ஸோ அப்போது அதை நீங்கள் இவங்க தான் வந்து அந்த விக்ரம் ரோல்லாம். ஸோ அப்போ கடைசியாக தங்கம் இவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அப்போது இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி தருகிறார். முக்கியமாக சகோதர பாவத்தை தருகிறார், நன்மைகளை தருகிறார் இந்த குரு பகவான். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு பழமொழி உண்டு. கெட்டவன் வந்து கெட்டு போனால் எவ்வளோ நல்லது பண்ணுவான், அதை வந்து இவங்க பார்ப்பாங்க. ரிஷபராசிக்காரர்கள் தங்கம் எங்கே குருஜி தங்கம் வாங்குறது, இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட் நிலவரம் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா என்பதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், புதிதாக வாங்குபவர்களுக்குன்னு கிடையாது. இப்போது ஏற்கனவே பழைய நகையை அடமானம் வச்சுருப்பாங்க, அதை மீட்டுவதற்கு கூட தங்கம் உங்கள் கைக்கு வரும். நீங்கள் பிளட்ஜ் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு வரும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, 3இல் இருந்து 5ஆம் பார்வையாக 7 பார்க்குறாரு. ரிஷபராசிக்காரர்களுக்கு டும் 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 கல்யாணம் கல்யாணம், அவங்க வீட்டில் கல்யாண சத்தம் கேட்க போகுது. அதில் முக்கியமாக குரு பகவான் பார்ப்பதால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்சு மேரேஜ், பெரும்பாலும் குரு பார்ப்பதால் 2 குடும்பமும் சேர்த்து இவர்களால் அவர்களுக்கு நன்மை, அவர்களால் இவர்களுக்கு நன்மைங்கிற மாதிரி ஒரு அற்புதமான வரன் கொண்டு வந்து கொடுப்பார். அப்போ நாங்கள் லவ் பண்ணுறோம் குருஜி, நாங்கள்லாம் என்ன பண்ணுறது வரது ஆஸ்க் சனி பகவான். ஸோ அது குரு பயிற்சி டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஸோ குரு பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவார். ஸோ அப்போ குரு பகவான் 7 பார்க்கும்போது ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் வருகிறது. ஃபாரின் போகிறோம். அப்போ கல்யாணம் லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறது, வீட்டில் சொல்லி அரேஞ்சு மேரேஜாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கல்யாணம் நடக்கும். தயவுசெய்து ஸ்டண்ட் எதுவும் பண்ணாதீங்க, அது குருவுக்கு பிடிக்காது. ஸோ அப்போது இது ஒரு பர்சனல் அட்வைஸாக சொல்கிறேன். குரு பகவான் 7 பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டை மீறி ஸ்டண்ட் பண்ண போகிறேன், நடக்காது. அப்பா அம்மா காலில் விழுந்தால் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா குரு அதை அலோவ் பண்ண மாட்டார். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது நீங்கள் அமெரிக்கா போகிறது, கனடா போகிறது போன்ற கனவுகள் எல்லாம் நிறைவேறும். முக்கியமாக 7ஆம் இடம் என்பது விசா. வெளிநாட்டுக்காரங்கள்லாம் சார் இந்த ட்ரம்ப் விசா தாங்க முடியல சார், பிஆர் ரினியூ பண்ண மாட்டேங்கிறாங்க, கான்ட்ராக்ட் ரினியூ ஆக மாட்டேங்குது, பிஆரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க போன்ற விஷயங்கள்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் கிடைச்சிரும். ஸோ அடுத்ததாக குரு பகவான் இவர்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை பார்த்துட்டு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அங்கே ஏற்கனவே சனி லாபத்தை கொட்டின்னு இருக்கார். என்ன வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அந்த 11 குருவும் பார்க்கும் பொழுது பணம் மழையாக கொட்ட போகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வினோத் டாப்ல இருக்கு. ஓகே குருஜி, நிறைய நல்ல விஷயம்லாம் சொல்லிட்டீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும்னா என்ன விஷயத்துல கவனமா இருக்கலாம்? கவனமா இருக்கணுங்கிறது என்னன்னா, 1000 தான் இருந்தாலும் குரு வந்து 3இல் மறைந்திருக்கிறார் என்பதால் நீங்க வந்து வயிறு, கல்லீரல், கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். குருனாலே கல்லீரல் தான், கல்லீரலின் கடவுள் அவர். ஸோ அப்போ குரு பகவான் என்ன பண்றாருன்னா, இந்த 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. குருஜி, இப்போ இவருக்கு தொழில் அப்படி வரும்போது எந்த மாதிரியான தொழில் வந்து இவங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் இந்த குரு பயிற்சியில? இந்த தொழில்னு வரும் பொழுது பெரும்பாலுமே இவர்களுக்கு வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வந்து ஒரு பாலிசிஸ், இஎம்ஐ, இது மாதிரியான பிஸ்னஸ் தான் இவங்களுக்கு நல்லா வரும். லோன் எடுத்து கொடுக்கறது, பாலிசி பிடிக்கிறது, இந்த மாதிரி மேன் பவர் தான் இவங்களோட பெரிய வெல்த்து. அது மாதிரியான பிஸ்னஸ், கன்சல்டன்சி வைக்கலாம், வெளிநாடுகளுக்கு வந்து வேலை வாங்கி தரலாம் போன்ற விஷயங்கள்லாம் பிரமாதமாக வரும். இவங்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண்? 100க்கு 100 மார்க். ரிஷபராசி தான் டாப்ல இருக்கு. குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பெயர்ச்சின்னு சொல்றாங்க. இதை பத்தி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு வந்து மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது.
கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்த விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நெருமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவள்ளிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போகணும், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கோளோ மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கோளோ நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். சுவாமிஜி, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம எதிரி. இது ஒரு நல்ல விஷயமா சார்? இது ஒரு நல்ல விஷயமா? எடுத்த உடனே முட்டுக்கட்ட போடுறீங்களே சுவாமிஜி. ஏன்னா இவர் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு இருக்கு பிருந்தா. இவர் 8 குடைவன், கெட்டவன், நல்லதே பண்ண மாட்டான். இவர் என்ன பண்ணுறார், 3ல் மறைகிறார் கடகத்தில். கடகம் என்பது 3ஆம் இடம். 3ஆம் இடத்திலே குரு மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது தான் இருக்குது. விபரீத ராஜயோகம்னா குரு விபரீத ராஜயோகம் கொடுத்தா என்ன ஆகும்? ஒன்ஸ் ஒருத்தர் குரு பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்படி பிளஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு சக்தி எதுவும் கிடையாது, தெய்வம் மட்டும்தான் அவருக்கு அடுத்த லெவல். அப்படிங்கிறதுனால குரு பிளஸ் பண்ண போகிறார். 3ஆம் இடத்தை பார்க்க, 3ஆம் இடத்தில் மறைகிறார். கெட்டவன் 8 குடைவன் 3ல் மறைகிறான். விபரீத ராஜயோகம். அப்போ என்ன ஆகுனா தங்கமாக சேர்த்து தங்கம் 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 விற்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியுமா? அது தங்கச்சி சாங் சார். சரி பரவாயில்ல, தங்கம் சாங் அவ்வளோதான். ஸோ அப்போ தங்கம் நீங்கள் இப்போ நிறையா சேரும். குரு என்றால் ஃபினான்ஸ், பணத்தை சம்பாதிக்கிறது. மியூச்சுவல் ஃபண்டில் சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் எஃப்டி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை சம்பாதிக்கின்ற விஷயங்களில் கைதேர்ந்தவர்களாக இருப்பாங்க. சில பேர் ஷேர்ஸில் போடுவாங்க அதெல்லாம். ஸோ அப்போது இதிலெலாம் நல்ல நாலேஜ் ரிஷபராசிக்காரர்கள் பணம் சேர்த்து ஆரம்பிப்பாங்க. என்றுமே சிறுதுளி பெருவெள்ளம்பாங்க. ஒரு நாள் தொடங்கும் போது இன்னைக்கு நாள் இவ்வளோ சேர்த்தணுங்கிற ஒரு டார்கெட் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. நான் பாட்டுக்கு வந்திருப்பேன், சும்மா படுத்திருப்பேன் சார், எனக்கு நான் ஒரு ஸ்கோப்பே இல்லாமல் இருக்கேன் லைஃப்பில். பர் டே சேவிங்கிற அந்த மனநிலை இவங்களுக்கு வரும். அடுத்ததாக இவர்களுக்கு 3ஆம் இடம் உடன்பிறந்தவர்களுக்கு திருமணம், உடன்பிறந்தவர்களுக்கு சுப செய்திகள், இதெல்லாம் அவங்களுக்கு வரும். காரணம் என்னென்னா 3ஆம் இடம் என்பது தைரியம் வரும். தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். இதை நான் அடிக்கிற இடத்துல சொல்வேன். வீரர்களே, எது மரணம்? உண்மையிலே மரணம் என்ன? பிரச்சனை கண்டு பயப்படுறது தான் மரணம்.
அந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல குரு, நிறைய பேர் நெகட்டிவாலாம் சொல்கிறான், இப்படிலாம் கிடையாது. 3ஆம் இடத்து குரு பேரதிர்ஷ்டத்தை தருவார். முக்கியமான விஷயம் 7 பார்க்குறார். இவர்களுக்கு காதல் வரப்போகிறது. ஆட்சி உடன் பிறந்தவங்க கல்யாணம் முடிஞ்சு வச்சு அடுத்து நம்ம கல்யாணம் தான், அடே விட்றா நமக்கு ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு 7ஆம் இடத்து குரு பார்க்கிறார். பாதி பேர் கனடா அமெரிக்கா கனவுகள்லாம் நிறைவேற்றி வைப்பார். ஆஸ்திரேலியாலாம் ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி கூப்பிடுவார், கவலைப்படாதீங்க நீங்கள் உடனடியாக அமெரிக்கா வரவும், நாளை காலையில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணவும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. போன்ற அற்புதங்கள்லாம் நடக்கக்கூடிய சில பேருக்கு காதல் வருகிறது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, சுக்கிரன் கொடுத்தா கூட அது ஒரு வீணாக போன லவ், அது வெறும் லவ் அவ்வளோதான். ஆனால் குரு ஏழை பார்த்துட்டா லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் பண்ணி வைப்பார். அதான் குரு தர்ற காம்ப்ளிமெண்ட் காம்போ ஆஃபர் மாதிரி, லவ் கம் மேரேஜ் டபுள். அவரே குழந்தையும் கொடுத்துருவார். 3 பிளஸிங் போதுமாப்பா, ஃபேமிலி மேன் ஆக்கிட்டே போய் ஜாலியாரு அப்படிங்கிற மாதிரி. இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் வரவில்லை என்றால் வேறு எப்பொழுது வரப்போகிறது, எப்போ கல்யாணம் ஆகும்? அடுத்ததாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பேரதிர்ஷ்டம் இருந்தா. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பந்தயங்கள்லாம் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கு ஆரம்பித்தேன். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தம்பிகள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்ன, இஃப் யூ மாஸ்டர் இன் திஸ் சப்ஜெக்ட், இஃப் யூ ஹேவ் டீப் நாலேஜ் இன் திஸ் ஒன் சப்ஜெக்ட், சம் சப்ஜெக்ட்னா யூ வில் பிகம் மாஸ்டர் இன் திஸ் சப்ஜெக்ட், இன் தட் சப்ஜெக்ட். நீங்கள் அதில் நிறையா மாஸ்டர் ஆவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரிலனா நீங்கள் அந்த ஃபீல்டில் லெஜெண்ட் ஆயிடுவீங்க. ஏன் அப்படின்னா, அவனுக்கு தான் ஒன்றும் தெரியாது, எப்படி வேணால் அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி. 9ஆம் இடத்தை அதிர்ஷ்டத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். விளையாட்டுக்காக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன், போட்டேன், ஏன் நேரம் அது பிச்சுக்கிட்டு ஓடுதுரா அப்படிங்கிறது. அதான் அதிர்ஷ்டம், குரு பார்வை. குரு உங்களை பார்க்க போகிறார். ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சூப்பராக வருவீங்க. அடுத்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாரு. சனிக்கு தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி ஜென்ரலாகவே சோம்பேறி. அவர் 11ஆம் இடத்துல என்ன லாபம் தானே, கொடுத்துட்டா போதும், இன்னொரு பீரியட் இருக்கே, இன்னும் 1.5 வருஷம் இருக்கே, ஐயா இப்போ கொடுத்துருங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்டு உடனடியாக சனிகிட்டேருந்து பிளெஸிங்ஸ் வாங்கி தருவார். வாரா கடன்பாங்கல்ல, அது வராமல் போகும், இவெல்லாம் கொடுக்க போகிறான் அப்படின்னு நினச்சவங்களாம் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கண்டிப்பா சுவாமிஜி, நீங்க சொல்லியிருந்தீங்க காதல் திருமணம் ஆகும் அப்படின்னு. இப்ப திருமணமான நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்காங்க. அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் 200%. குருவே விபரீத ராஜயோகம் தரும் போது ஒரு புத்திரகாரகன் என்பதால் அப்போ 200% ஒரு குழந்தை கிடைச்சிரும். இதெல்லாம் டிஃபால்ட். குரு உச்சம்ங்கும் போதே 12 ராசிகளுக்குமே குழந்தை விஷயத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு கிடைச்சே தீரும். அதில் இவர்களுக்கு தங்கமும் சேரும். கண்டிப்பா இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய இந்த ஜாக்பாட்ல 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு 98 மார்க். பிரமாதம். சுவாமிஜி, 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால், குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற ஆள் அவரு. அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இதுல என்ன விசேஷம்னா, கடகத்துல அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதுல இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் அவருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்க இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போ மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது, இந்த வருடம் சனி பெயர்ச்சி நாட் ஒன்லி 7 சனி இருந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால், சனி இந்த 1 வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வாரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு, பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது, இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க.
போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும்போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழியும் போது பூமி பூயமாதா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா, குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கு. அப்போது நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமாக அதை விடவே நிறையா ஜாக்பாட் இருக்குது. அதில் முக்கியமான 3 என்னென்னா, இது வந்து சந்திரனுடைய வீடு கடகம், அதில் குரு உச்சமாகிறார். இதை குருச்சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாதம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம். குரு உச்சம், செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்குறார். இது சந்திர மங்கள யோகம்னு சொல்கிறாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போகிறார். எப்போ மகரத்தை பார்க்குறார்? டிசம்பர் 6 ராகு வந்துடுவார் மகரத்துக்கு. அப்போது குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலாக டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்கிற 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடியெலாம் கொடுத்துருப்போம். அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.